ஹலோ கணிங் சேனல் பீப்புள், கிட்டத்தட்ட சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே பிரபலமாக பேசிக்கிட்டு இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பிக் பாஸோட எலிமினேஷன் தான். இந்த வாரம் அதுவும் முக்கியமாக டபுள் எவிக்ஷன் வேறு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வாரம் சூப்பர் டூப்பராக இருக்க போகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது ஆர்ஜே ஆனந்தியும் நம்ம சாச்சனம் வெளியேறிட்டாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாச்சு. பிக் பாஸில் அவங்க எப்படி தான் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ் எல்லாருக்குமே இருந்துட்டு இருந்தாலும் அவங்களுக்கு எவ்வளோ தான் சம்பளம் கொடுத்தாங்க அப்படின்ற ஒரு பரபரப்பு மட்டும் மக்களிடையே எப்பயுமே குறைஞ்சதே கிடையாது. ஸோ அந்த வகையில் சாச்சனாவோட சம்பளம் அப்படின்றது இப்போது வந்து சமீபமாக வந்து வெளியே ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அது அப்படி எவ்வளோ தான் அப்படின்றத இந்த வீடியோவில் சொல்கிறேன் வாங்க. முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாச்சனா பொறுத்த வரைக்குமே வந்து 2 வாட்டி எலிமினேட் ஆன கண்டஸ்டன்ட் அப்படின்ற ஒரு பட்டப்பெயரோடு வந்து வெளியே போயிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு 20,000 அப்படின்ற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. மொத்தம் வந்து அவங்க 60 நாட்கள் வந்து இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்துருக்காங்க. ஸோ அப்படி இப்படின்னு கால்குலேட் பண்ணி பார்த்தா மொத்தம் 12 லட்சம் பிக் பாஸ் சைட்லேருந்தே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதை தாண்டி வந்து நிறைய கிஃப்ட் வவுச்சர்ஸ் எல்லாம் வர வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி சார்ட்டு நிறைய கிஃப்ட்ஸ் வந்திருக்கு. இது இல்லாமல் நிறைய ஸ்பான்சர்ஷிப்பில் வந்து நிறைய வந்து வவுச்சர்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படி இப்படி தேர்த்தனா கூட மொத்தமாக வந்து ஒரு 15 லட்சம்லேருந்து ஒரு 20 லட்சம்குள்ளே வந்து அவங்களோட வீட்டுக்கு மொத்தமாக அவங்க வந்து எடுத்துகிட்டு போயிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு 20 லட்சம் மதிப்புள்ள ஒரு விஷயத்தை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்றது ஒரு குட் திங்கான ஒரு விஷயமாக தான் இப்போ வரைக்கும் எல்லாருமே ஆளையும் பார்க்கப்படுது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து தோணிட்டு இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி சாச்சனாக்குமே வந்து பண தேவை அப்படின்ற மாதிரி ஏற்பட்டுருக்கு. ஸோ அந்த விஷயத்தில் இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த 20 லட்சம் அப்படின்றத கண்டிப்பாக வந்து அவங்களுக்கு பயனுள்ள வகையில் வந்து அவங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்கமிங் மூவிஸ்க்காகவும் சம்திங் வந்து அவங்கள க்ரூம் பண்ணிக்கிறதுக்காகவும் அவங்களுக்கு தேவைப்படலாம். இது இல்லாமல் வந்து இதில் வந்து இப்போ கொஞ்சம் பர்டிகுலர் மணி எடுத்து அவங்க என்ன பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சமூக சேவைக்காக, அதாவது வந்து இவங்கள மாதிரி நிறைய குழந்தைகள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து அவங்க வந்து எஜுகேஷன் கொடுக்குறது, இல்லைனா வந்து சம்திங் ஹெல்ப் பண்ணுறதுன்ற மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வந்து நம்பகத்தன்மையாக இருக்கும் அப்படின்றது தெரியல. பட் கண்டிப்பாக இது மாதிரி பண்ணாங்க அப்படின்னா அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் அவங்க சைட்லேருந்தே வரும் அப்படின்ற மாதிரி தெரிய வந்திருக்கு. ஸோ இதை பற்றி தான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி மறக்காம பங்கெல்லாம் பதிவு பண்ணுங்கள். ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பாவா லக்ஷ்மணன் சார், இவர் ரீசெண்டாக கொடுத்த பேட்டியில் எல்லாரும் ரொம்பவே வந்து மிரள வச்சிருக்காரு. அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாஸ் அவர்களை நான் அடிக்க போயிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, நானும் அப்பாஸும் சேர்ந்து ஒரு படம் நடிச்சிருக்க வந்திருந்தோம். எல்லா ஆக்டருமே, எல்லா ஜூனியர் ஆக்டர் வந்து சீனியர் ஆக்டர் வரைக்கும் எல்லாருமே வந்துட்டாங்க. அப்போ அப்பாஸ் வந்து ரொம்ப பீக்கில் இருந்துட்டு இருந்தவர். திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து அன்றைக்கி 5 மணிக்கோ 6 மணிக்கோ ஷூட்டிங்க. இவர் வந்து வராருங்க 8-9 மணிக்கிட்ட வராரு. எல்லாரும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. என்னங்க இவ்வளோ லேட்டாக வரீங்க, கொஞ்சம் பொறுப்பாயே இல்லையா உங்களுக்கு அப்படின்னு கேட்கும்போது, அப்படி தான் வர முடியும் அப்படின்னு மாதிரி சொன்னார். எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். நான் வர டக்குன்னு அவர் அடிக்க போயிட்டேன். அன்னிலேருந்து வந்து அவர் என்கிட்ட பேசுகிறதும் கிடையாது. ஆனால் அது அடுத்த ஷூட்டிங்கில் வந்து அவர் ரொம்பவே சீக்கிரமாக வரதாகவும் கேள்விப்பட்டேன். சரி, நம்மளால் ஒரு மாற்றம் நடைபெற்றிருக்கு அப்படின்னும் போது அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி நானும் அதை வந்து அப்படியே விட்டுட்டேன் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்கிறாரு. இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். நம்மளுக்கு சீரியஸ் கைஸ், பை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.